தலைமைக்கு பிரமை பரிசு பரீட்சை 2026-27க்கு தயாராகிற மாணவர்களுக்கான வகுப்பறை கற்பித்தல் 2வது வகுப்பறையில, அதாவது தொடர் 3. ஆனா 2வது வகுப்பறையில நான் இப்பொழுது கடந்த கால, அதாவது 2025 நடைபெற்ற அரச பரீட்சை வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில 2024 நடைபெற்ற அரச பரீட்சை வினா 10வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் தெளிவுபடுத்தப் போகின்றேன். அதே வேளையில் இந்த வினா போன்ற ஒரு வினாவை நான் என்னுடைய 5வது முன்னோடி பரீட்சை தாளில் இடம்பெற வைத்தேன் என்பதை குறித்து அதற்கான விளக்கங்களையும் தருகின்றேன். இப்ப இதை வைத்துக் கொண்டு மாணவர்களை இன்னும் ஒரு வினா நான் தொடுத்து அந்த வினா சார்பான விடை தரும்படி கேட்பேன். அந்த விடையை நீங்க இந்த காணொலியை பார்த்த பின்பு, அதாவது கொமெண்டாக தெரியப்படுத்துங்கள். விடை சரியா பிழையா என்பதை நான் உங்களுக்கு பதிலாக அறிய தருவேன். இது எதற்காக என்றால் உங்களை செயற்பட வைப்பதற்காக. சரி, விடயத்துக்கு வருவோம். இந்த அரச பரீட்சை தாள் வினாவை வாசிக்கின்றேன். ஒரு சதுரமுகியின் 6 முகங்களிலும் 1, 2, 3, 4, 5, 6 என்னும் இலக்கங்கள் ஒவ்வொரு முகத்தின் மீதும் ஓர் இலக்கம் வீதம் ஒன்றுக்கொன்று எதிரில் உள்ள முகங்களின் மீது இருக்கும் இலக்கங்களின் கூட்டத்தை 7ஆகவும் இருக்குமாறு உள்ளன. அதாவது இந்த சதுரமுகியில 1லிருந்து 6 வரையிலான எண்கள் இடப்பட்டுள்ளன. இந்த எண்கள் எதிரில் எண்களின் கூட்டுத்தொகை 7ஆக இருக்கின்றது. ஒவ்வொரு முகத்துக்கும் எதிராக இருக்கிற எண்ணையும் கூட்டினால் 7 வருதல் வேண்டும். சதுரமுகியின் எந்த ஒரு முகத்தையும் அடுத்துள்ள 4 முகங்களில் இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது? அப்ப இந்த சதுரமுகியில எந்த ஒரு முகத்தையும் அடுத்துள்ள 4 இலக்கங்களில் 4 முகங்களில் வருகின்ற இலக்கங்களின் மொத்த தொகை கூட்டுத்தொகை யாது என்று கேட்கப்படுகின்றன. உண்மையிலேயே அதை அடுத்துள்ள பக்கம் என்றால் இந்த மேலே உள்ளதற்குத்தான் அடுத்துள்ள பக்கமாக இந்த அடுத்து நிலைக்குத்தாக இருக்கின்ற முகங்கள் வரும். அந்த வகையில கேள்வி கேட்கப்படுகின்றன. அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த சதுரமுகியில 1க்கு எதிர்பக்கமாக 6 இருக்கும். 6 7 வரை கூட்டுத்தொகை. அப்ப இந்த 6, 7 தவிர்த்து இந்த 1லிருந்து 6 வரையிலான முகங்களின் கூட்டுத்தொகை, அதாவது 1, 2, 3, 4, 5, 6 கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரியும் 6வது முக்கோணங்கள். அதாவது முக்கோணங்கள் என்பது 1 இப்படி இருந்தால் ஒரு முக்கோணம், இது 2 இருந்தால் அடுத்தது 3 இருந்தால் அடுத்தது 4 இருந்தால் இப்படியாக வருவதெல்லாம் முக்கோணங்கள். இது 5 கீழே எங்களுக்கு தேவையானது மட்டும் பார்ப்போம். 6. இப்ப 1 முதலாவது முக்கோணங்கள், அடுத்த 1ஓடு 2 சேர்ந்த 3 அடுத்த முக்கோணங்கள், 1, 2, 3, 6 அடுத்த முக்கோணங்கள், 1, 2, 3, 4, 10 அடுத்த முக்கோணங்கள், 15 அடுத்த முக்கோணங்கள், 21 அடுத்த முக்கோணங்கள். அப்ப இதுல மொத்தம் 6 முகங்களில் இருப்பது 21. இது 6வது முக்கோணம் என காண்பதற்கு ஒரு இலக்கு வழி இருக்கின்றது. 6 7ஆக பெருக்கி, அதாவது 6வது முக்கோணம் என்றால் 6 7ஆக பெருக்கினால் 42. 42 2ஆக வகுக்கும் போது கூட்டுத்தொகை வரும் 21. அப்ப இந்த 21 என்கின்ற 6 முகத்தில் இருக்கிறது. ஆனா 1க்கு 6 7 போகின்றது. அப்ப 21ல 7 போனால் மிகுதியாக 14 தான் இந்த கை முகங்கள்ல இருக்கும். அதாவது 2, 3, 4, 5 ஆகிய எண்கள்
கூட்டுத்தொகை 14 ஆகின்றது. இப்ப இதே கருத்து படத்தால் நான் இங்கே ஒரு வினாவை 5வது முன்னோடி பயிற்சித்தாள்ல வெளியிட்டிருந்தால் என்னத்துக்கு என்று சொன்னால் இதெல்லாம் நாங்களும் அரசாங்கத்தால ஆதாரமாக வைத்துத்தான் படிக்கத்தான் செய்கிறோம். ஆனா இப்படி பயிற்சிகளை செய்வதன் மூலம் அரச பரீட்சையை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியிலே இந்த விடயத்தை கூறுகின்றேன். அப்ப இந்த 5வது பரீட்சை வினாவை வாசிக்கின்றேன், கேளுங்கள். 5வது பரீட்சைத்தாளில் 1வது பக்கத்தில் 5வது வினா, 1லிருந்து 6 வரையிலான இலக்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 சதுரமுகிகள் மேசை மீது கிடையாக உள்ளன. அவற்றின் எதிரெதிர் முகங்களின் எண்களின் கூட்டுத்தொகையின் சமனாகும். ஆகிய எண்கள் மறைக்கப்பட்டுள்ளன. 3 சதுரமுகிகளின் மேசையுடன் தொடுகையில்லாத 15 முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 54 ஆகும். ஆகவே மேசையுடன் தொடுகை ஒரு 3 முகங்களின் எண்களின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்டுவிட்டு அதற்கு விடையாக 7, 8, 9 என்ற 3 விடைகள் தரப்பட்டன. இப்ப நான் விடயத்துக்கு வருகின்றேன். இதுல 3 சதுரமுகிகள் மேசை மீது வைக்கப்பட்டிருக்க. இந்த இலக்கங்கள் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒவ்வொரு சதுரமுகியும் 1லிருந்து 6 வரையும் தான் எழுதியிருக்குது. எதிரெதிர் முகங்கள் சமனாக இருக்க வேண்டும். அப்ப 1லிருந்து 6 வரை என்றால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். பாருங்க, 1லிருந்து 6 வரை 1, 2, 3, 4, 5, 6. அப்ப இதையும் கூட்டினா 7, இதையும் கூட்டினா 7, சாரி இதையும் கூட்டினா 7, இதையும் கூட்டினா 7. அதாவது 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7, 2ஐயும் 5ஐயும் கூட்டினா 7, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. அப்ப இதுல சொல்லப்படுகின்றது இந்த தொடுகை உருகையில எண்கள் தான் கேட்கப்படுகிறது. தொடுகை உறாம மேலே இருக்கிற 15 முகங்கள் இருக்குமே. இதுல 6 முகத்துல ஒரு முகம் தான் தொடுகை உருகின்றது, மற்ற 5 முகம். அப்ப 3, 15. அந்த 5 முகங்களில் இருக்கிற கூட்டுத்தொகை 54 என்று வினாவில் தரப்பட்டுள்ளது. அதாவது 54 அந்த மேலே தெரிகின்ற எல்லா 15 முகங்களில் இருக்கிற எண்கள் கூட்டுத்தொகை 54. அப்ப கீழே இருக்கின்ற முகங்களில் எண்களின் கூட்டுத்தொகைகள் வினாவாக கேட்கப்படுகின்றது. அப்ப எனக்கு தெரியணும் 1ல் 21 படி 21 தரம் 3 63 மொத்த 7. அந்த 63ல 54 நாங்கள் கழிப்போமாக இருந்தால் 9 அந்த மறைந்திருக்கின்றது, பேசியோட தொடுகை கூறுவதாக இருக்கின்றது. இப்ப இந்த வினாக்களை நான் தொடுக்கிற காரணம், மாணவர்கள் இப்படிப்பட்ட பரீட்சை வினாக்களை எதிர்கொள்கின்ற போதும் ஏற்கனவே கற்ற பயிற்சி செய்த வினாக்கள் நிச்சயமாக உதவி செய்யும். சரி, நான் இப்ப இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக ஒரு பயிற்சி தருகின்றேன். இப்போ ஒரு தாயக்கட்டை எழுதுகின்றேன். இந்த தாயக்கட்டையில நல்லா கவனிங்கோ. அதாவது 7ல இருந்து 1லிருந்து 6 வரையில தான் முகம் இருக்கின்றது. 7ல் இருந்து 12 வரை எழுதப்பட்டால் இந்த தாயக்கட்டையில 7ல இருந்து 12 வரை எழுதப்படுகின்ற போது அவற்றில் எதிரெதிராக வருகின்ற எண்களின் கூட்டுத்தொகை யாது? அந்த 3 சோடி எண்களும் எவை? அதாவது இந்த 7ல இருந்து 12 வரையிலான எண்களை எழுதும் போது அந்த எதிரெதிர் எண்களின் கூட்டுத்தொகை யாது? அதாவது கேள்வி, அதாவது எதிரெதிர் எண்களின் கூட்டுத்தொகை யாது? அப்படி அந்த வருகின்ற எண்கள் எவை? 2வது கேள்வி. 2க்கும் நீங்க கொமெண்ட் ஊடாக விடையளியுங்கோ. அவை உங்களை சிறப்பாக வழிநடத்த உதவி செய்யும். இன்னும் தொடர்ச்சியாக நான் நிறைய விடயங்களை உங்களுக்கு பதிவேற்றம் செய்வேன். ஆயினும் நீங்கள் அதை விரும்புகின்ற பட்சத்தில்தான் ஏன் இதை சொல்றேன் என்றால், இதற்கு மெனக்கெடுவதற்கு எனக்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் விதியமாகுது.
அப்ப நீங்க விரும்பாத விடயத்தை நான் செய்ய விடுவது இல்லை. நீங்க விரும்பினால் கண்டிப்பாக செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன்.